மக்களுடைய பங்கேற்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்பு இதற்கு என்ன வழி என்று பார்க்கின்ற பொழுது, சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய சமூக கண்ணோட்டம் கொண்ட மனிதராக அவர் உருவாகுவாரா? நம்முடைய மக்களாட்சி எது? இந்தியாவில் நாம் அரசமைப்பு சாசனத்தை உருவாக்குகின்ற பொழுது ஒரு மக்களாட்சி கட்டமைத்தோம். அது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை. அது ஒரு 34-35 ஆண்டு காலமாக அந்த ஆட்சி நடைபெற்றது. அந்த 35 ஆண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நல செயல்பாடுகள் என்னென்ன என்று விவாதித்த பொழுது, அலசி ஆராய்ந்த பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் மட்டுமே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் என்னவாக மாற்றி வைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தில் பங்காளர்களாக செயல்பட வேண்டியவர்களை பயனாளர்களாக மாற்றி வைத்து விட்டார்கள். ஆக மக்களுடைய பங்கேற்பு எங்கே? இந்த நாட்டு உருவாக்கத்திலும் இந்த நாட்டினுடைய மேம்பாட்டு செயல்பாடுகளிலும் சமூகத்தை மேம்படுவதற்கான அரசாங்க செயல்பாடுகளிலும் மக்களுடைய பங்கேற்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்பு இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மூலமாக, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் மூலமாக இவ்வளவு வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை மேம்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. இதற்கு என்ன வழி என்று பார்க்கின்ற பொழுது, இதற்கு இன்னொரு மாற்றுமுறை தேட வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்கினார்கள். அது என்ன ஜனநாயகம் என்று சொன்னால், நேரடியாக பங்கேற்கக்கூடிய ஒரு ஜனநாயகம். அது எப்படி இந்த பங்கேற்பு ஜனநாயகத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், 2 அரசாங்கத்திற்கு பதிலாக 3வது அரசாங்கமாக நம்முடைய உள்ளாட்சியை உருவாக்கி, அந்த உள்ளாட்சியில் வாக்குரிமை பெற்ற அத்தனை பேரும் அந்த அரசாங்கத்தில் பங்கேற்பதற்காக ஒரு அவையை உருவாக்கினார்கள், கிராம சபை என்று. இதன் மூலமாக நம்முடைய ஜனநாயகத்தினுடைய தன்மை மாறியது. இன்று அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிரதிநிதித்துவ ஜனநாயகமும் இருக்கிறது, பங்கேற்பு ஜனநாயகமும் இருக்கிறது. இந்த 2 ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடு என்பது நம்முடைய நாடுதான். ஆக இந்த மக்கள் பங்கேற்பை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த நேரடி மக்களாட்சி வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2 மக்களாட்சியும், நேரடி மக்களாட்சியும் சரி, பிரதிநிதித்துவ மக்களாட்சியும் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான புரிதல் இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு அடிப்படையான கேள்வியாக நம் முன்னே நிற்கிறது. இப்ப இந்த இடத்தில் என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், அடிப்படையில் மக்களாட்சி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன, இவைகளை எல்லாம் நம்முடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வது எப்படி, யார் எடுத்துச் செல்வது என்கின்ற அடிப்படையான கேள்வி இருக்கிறது. ஆக இன்றைக்கு எது தேவைப்படுகிறது என்று சொன்னால், மக்கள் தயாரிப்புக்கான ஒரு புதிய கல்வி தேவைப்படுகிறது. இதுவரை கல்வி என்பது என்னவாக இருந்தது என்று சொன்னால், வேலை தேடுவதற்கு, அரசாங்கத்தில் வேலை செய்வதற்கு, தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு, சந்தையில் வேலை செய்வதற்குத்தான் இந்த கல்வி பயன்பட்டது. ஒரு மருத்துவர் ஆகலாம், அறிவு சார்ந்த ஏதாவது துறைகளிலே மிகச்சிறந்த மனிதராக வளர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் இந்த கல்வியின் மூலமாக. ஆனால் சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய சமூக கண்ணோட்டம் கொண்ட மனிதராக அவர் உருவாகுவாரா என்று சொன்னால், இன்றைக்கு உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை நாம் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த புதிய ஜனநாயகத்திற்கான புதிய மக்கள் கல்வி தேவைப்படுகிறது. அது அனைவருக்கும் தேவைப்படுகிறது. கல்வி கற்றவருக்கும் தேவைப்படுகிறது, கல்லாதாருக்கும் தேவைப்படுகிறது, குடிமக்கள் அத்தனை பேருக்கும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட கல்வியைத்தான் இன்றைக்கு நாம் எல்லா இடத்திலும் வியாபிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும்.